வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் இன்னும் பார்க்க போகிறது வந்து பாய்ஸ் சீசன் 5 எபிசோட் 5. போன சீசனில் நம்ம ஹோம்லேண்டர் லிட்ரலி வந்து ஜீசஸ்க்கு பதிலாக, அதாவது ஜீசஸே கிடையாது, ஹோம்லேண்டர் தான் ஒன்லி காடு, இந்த மாதிரி வந்து அமெரிக்கான்றது சூசன் இடம், அதுக்கு சூசன் காடு வந்து நம்ம ஹோம்லேண்டர்னான்னு சொல்லிட்டு இம்போஸ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ வேலை இந்த சீசனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குற சமயத்தில் அவங்க வந்து ஹோம்லேண்டர் பைபிள் அப்படின்ற விஷயம் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்த சமயத்தில் அந்த 7 பேர் உட்காந்து பேசுகிற அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு வர வேண்டிய இடத்துல ஃபயர் கிராக்கர்னு வருது. எனக்கா என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த ஹாலில் இருக்கிற ஒருத்தங்களோட ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட், பின்னாடி இருக்கிற இன்சிடென்ட் வந்து காட்டுவாங்க. அந்த மாதிரி ஃபயர் கிராக்கர் தான் வந்து ஹோம்லேண்டருக்கு இப்போ இறங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சர்ச் ரிலேட்டடான ஒரு பொண்ணு, அவங்க வந்து சூப்பர் பவர் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி 7ல் வந்துடுவாங்க. அவங்களோடைய நெருங்கிய ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிருப்பார். இந்த மாதிரி வந்து நம்ம சர்ச் மெம்பர்ஸையும் அங்கே வந்து சர்ச் கிட்ட வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அது கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஃபயர் கிராக்கரோட ஹோம் டவுன் சர்ச்சு அவங்க ஆளுங்க எல்லாரையும் வந்து சாவையாக அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே ஸ்டார்லைட்டர் தான் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபயர் கிராக்கர் அந்த நியூஸில் ப்ரெசென்ட் பண்ணுற அந்த சீனே ஒரு மாதிரி வைல்டாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சரி, அவங்களால அதை சொல்லவே முடியாது. பட் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் சேஜோட பேக் ஸ்டோரி காட்டுவாங்க. பேக் ஸ்டோரினா இல்லை ஒரு ஈவெண்ட் மாதிரி காட்டுவாங்க. சிஸ்டர் சேஜுக்கு வந்து லிட்ரலி தெரியும் அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லைனா ஹோம்லேண்டர் கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் வெளியே வரட்டும், எல்லாருமே சாகட்டும், நான் வந்து என்னோட பங்கரில் உட்காந்து வேடிக்கை பார்க்க போகிறேன், எனக்கு நீ ஆஷ்லியை கூப்பிட்டுருப்பாங்க, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணனா உனக்கும் அந்த பங்கரில் இடம் தர அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சு விட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளாக் நோவார், இப்போது டூப்ளிகேட் பிளாக் நோவாராக இருக்கிற அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். அண்ட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்க வேண்டியது இருந்து ஒரு டேரக்டர் மூலிமா அந்த டேரக்டரை நம்ம டீப் கொண்டிருப்பார். ஸோ இந்த மாதிரி 3 பேரோட பேக் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம பில்லி புச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட நாய் டெரர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேக் ஸ்டோரி. நான் அந்த நாய் டெரருக்கும் அதுக்கிட்ட இருக்கிற அந்த ஹோம்லேண்டர் பொம்மைக்கும் வந்து ஏகப்பட்ட கனெக்ஷன் இருக்குது. டார்க் ஃபேண்டசிஸ்லாம் இருக்குது ஹோம்லேண்டருக்கு. எனக்கு வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதே தெரில. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் V1 தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சிஸ்டர் சேஜ் வந்து ஹோம்லேண்டர் V1 கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த எபிசோடில் தான் காட்ட போகிறாங்க. அதாவது எப்படி இருந்ததுன்னா, இத்தனை நாளாக பில்லியோட கேங் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கு, இந்த உலகம் என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்றத வந்து காமிச்சிட்டாங்க. ஆனால் ஹோம்லேண்டர் கூட இருக்கிறவனுங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது இந்த 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 எபிசோடில் ஒரு 3 பேர்து மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஒரு 3 பேர்து மட்டும் காமிச்சிருப்பாங்க. மேபி மிச்சம் இருக்கிறவங்களது சோல்ஜர் பாய் தான் காமிச்சிருப்பாங்க. கரெக்டு. மேபி மிச்சம் இருக்கிறத வந்து அடுத்த எபிசோடில் காட்ட சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் அது சில பேருக்கு தோணும் இது வந்து ஒரு தேவையில்லாத எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது தான் நமக்கு தெரியும், லிட்ரலி வந்து ஹோம்லேண்டர் அவரோட கூட இருக்கிறவங்களே பயமுறுத்தி சாவடிச்சிட்டு இருக்காரு. இப்படி இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைக்க போகிறது இல்லை. கடைசியில் அவர் நினச்சிட்டு இருக்காரு அவருக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே அந்த எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அந்த காட் உண்மையாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஹோம்லேண்டர் ஒருவேளை இந்த சீசன் முடியும் போது ஹோம்லேண்டர் சாகிற மாதிரி இருந்தால் அது வந்து சத்தியமாக ஒரு மெமரபிளான ஒரு இவெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வருது. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.